ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் ரெசிபி சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: சிக்கன், வெங்காயம், வரமிளகா, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், தேங்காய், உப்பு. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு நமக்கு மெயினான இன்கிரீடியன்ஸ் சின்ன வெங்காயம், தேங்காய் தான். இந்த டிஷ் தேங்காய் எண்ணெயில நம்ம செய்யும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இந்த டிஷ் கோயம்புத்தூர், ஈரோட்ல ரொம்ப பாப்புலரான டிஷ். இந்த டிஷ் இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஒரு கப்ல 3/4 கப் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வரமிளகா விதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 வரமிளகா நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், ஸோ நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவரும் வரமிளகாவோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லேசாக போட்டுக்கோங்க, அப்போதான் நமக்கு வேகும். நமக்கு தேங்காய் பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லேஸாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய் இதெல்லாமே நல்லா வதக்கும் போது நமக்கு அந்த பள்ளிப்பாளையம் டிஷ்ஷும் அதோட ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு தேங்காயும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த சிக்கன் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் கழுவும் போதே மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டு கழுவிட்டேன். இந்த மாதிரி நீங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் இதுல போட்டுட்டு இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா சிக்கன்லயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது கூட வரமிளகா நான் ஒரு 10-15 சேர்த்துருக்கறதுனால நான் மிளகாத்தூள் நான் எதுவுமே சேர்த்தல. இந்த வரமிளகால இருக்கிற காரமே போதும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கும் போது சிக்கன்ல இருக்கிற தண்ணியே வெளியே வரும். ஸோ நீங்க தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் கொஞ்சம் வேகட்டும்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. தேங்காயும் நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா ட்ரையா பண்ண போறதுனால இதுல இருக்கிற தண்ணி நல்லா சுண்ட வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா சுண்டட்டும். நம்ம இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா நமக்கு இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் ட்ரை ஆகட்டும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தேங்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சிக்கன் ட்ரையா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ட்ரை சிக்கன் பண்றதுனால தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. ஃபைனலா உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க கார்னிஷிங்காக. நான் இப்ப இது கூட நான் சேர்த்துல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா இதை பண்ணிடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் ரச சாதம், தயிர் சாதம்க்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.